வணக்கம், வாழ்த்துக்கள். கடவுள் தந்த நல்ல தருணத்துக்காக கடவுளுக்கு நன்றி. நிறைய பேருக்கு வாழ்க்கை ஒரே மாதிரி போகணும் அப்படின்ற ஒரு விருப்பம் இருக்கு, நினைப்பு இருக்கு. ஏன் வாழ்க்கை மேடு பள்ளமா இருக்குது, வாழ்க்கை ஒழுங்கற்று இருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு நாளைக்கு இப்படி இருக்கு, ஒரு நாளைக்கு அப்படி இருக்கு, ஒரு நாளைக்கு மேல இருக்கு, ஒரு நாளைக்கு கீழே இருக்கு, ஒரு நாளைக்கு நல்லா இருக்கு, ஒரு நாளைக்கு மோசமா இருக்கு. ஒரு நாளைக்கு காசு கையில விளையாடுது, ஒரு நாளைக்கு காசு தேடினாலும் கிடைக்கவே மாட்டேங்குது. ஒரு நாளைக்கு உறவுகளோடு நல்ல சுமூகமான நிலை இருக்கு, இன்னொரு நாளைக்கு உறவுகளோடு ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை உண்டாயிடுது. மனசே ஒரு நாளைக்கு கூத்தாடுது, தெம்பா நல்லா கூத்தாடுது. அதே மனசு அடுத்த நாள் குப்புற கவுந்துச்சு படுத்துக்குது. ஒரு நாளைக்கு நினைக்கிறதெல்லாம் நடக்குது, ஒரு நாளைக்கு நினைக்கிறது எதுவும் நடக்கவே மாட்டேங்குது. ஒரு நாளைக்கு வாழணுங்கிற விருப்பமும் துடிப்பும் அதிகமாவது, ஒரு நாளைக்கு சாவு வந்தா கூட நல்லா இருக்கும் போல தோணுது. எப்பவுமே ஒரே சீரா இருக்க முடியாதா? ஒரே சீரா இருந்தா நல்லா தானே இருக்கும். டெய்லி ரொட்டீனா ஒரே மாதிரி நீட் அண்ட் கிளீன். இந்த ஆபீஸ் போறவங்களாம் பாத்தீங்களா, காலையில குளிச்சு ரெடியாகி நல்லா பேண்ட் சட்டையை போட்டு டக்கின் பண்ணிட்டு டையெல்லாம் கட்டிட்டு ஒரு ஷூவை போட்டு ஒரு பேக் அப்படி மாட்டிட்டு அப்படி பர்ஃபெக்டா 9 மணி வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, கிளம்புவாங்க. கரெக்டா அந்த வீட்டில் இருக்கிறவங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சுட்டு இருக்கோம். அவர் வந்து இந்த நேரத்துக்கு டிஃபன் சாப்பிட்டுப்பாரு, அவர் வந்து இப்போ குளிச்சு நிற்பாரு, அவர் வந்து இப்போ வண்டி எடுத்துன்னு கிளம்புவாரு. ஏன்னா பழக்கம் ஆயிடுச்சு. டெய்லி ரொட்டீன் ஒர்க்கு அதுதான். அதே போல ராத்திரி சாயங்காலம் திரும்ப 7 மணிக்கு உள்ள வர்றது முதற்கொண்டு அப்படிதான் இருக்கும். இதான் ஒரே சீரா இருக்கிறது. 9 மணிக்கு சாப்பிட்டுருவாரு, 9 மணிக்கு ஏதாவது டிவி பார்ப்பாரு, 10 மணிக்கு படுத்துருவாரு. சரியா? ஒரு நாளைக்கு 10 மணிக்கு படுகிறது, ஒரு நாளைக்கு 11:30 மணிக்கு படுகிறது, ஒரு நாளைக்கு 1 மணிக்கு படுகிறது, ஒரு நாளைக்கு 7 மணிக்கே படுத்துறது, ஒரு நாளைக்கு 5 மணிக்கு படுத்துறது, ஒரு நாள் நைட் ஃபுல்லா படுக்காம இருக்கிறது. இது நல்லா இருக்குது. தினமும் சீரா என்ன பண்ணிடணும், படுத்து தூங்கிடணும். வாழ்க்கையில எல்லாத்தையுமே நம்ம மனசு என்ன பண்ணுதுன்னா, ஒரே சீரா இருந்தா நல்லா தானே இருக்கும்னு நினைக்குது. வாழ்க்கையோட ஒழுங்கு, வாழ்க்கையோட சீர், வாழ்க்கையோட சமநிலை அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. சத்தியமா ஒரே மாதிரி இருக்கிறது வாழ்க்கையின் ஒழுங்கமைவு இல்லவே இல்லை. உங்க தலையில இருந்து உங்க கால் வரைக்கும் பாருங்க. கை அளவே கண்ணு, கால் அளவே காது. கை கால் என்ன அளவோ அதே அளவுல உள்ள இருக்கிற உறுப்பு, வெளியே இருக்கிற உறுப்பு எல்லாம் எப்படி இருக்கும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நல்லா இருக்கும். கை அளவு கண்ணுங்க. கை எவ்வளவு தூரம் நீள்தோ கண்ணு என்ன பண்ணோம், டுஸ்ன்னு அவ்வளவு தூரம் வரணும். கால் எவ்வளவு தூரம் இருந்தோ அவ்வளவு தூரம் என்ன பண்ணுது, காது. அப்படியே வச்சிருக்கான் கடவுள். எப்படி இருக்கு? கண்ணு எங்கேயோ ஒரு இடத்துல பொதிஞ்சு கிடக்குது, காது எங்கேயோ ஒரு இடத்துல ஒட்டி கிடக்குது. சரியா? கண்ணை விட கை நீளமா போகுது. ஆனா உண்மை என்ன, இந்த கையும் தாண்டி கண்ணு போகுது. அது எங்கேயோ ஒட்டி சின்னதா கிடக்குது. ஆனா கை தான் பெருசு மாதிரி தெரியுது, கை தான் ரொம்ப நீளமா இருக்கு மாதிரி தெரியுது. ரெண்டும் ஈவனா இல்ல, சமமா இல்ல, ஒரே மாதிரி இல்ல. ஆனா இதை விட தூரமா இது போகுது. காலு எங்கேயோ எட்டி நடக்கிற மாதிரி காலு பெருசா இருக்குது. காது எங்கேயோ சைக்கிள் என்ன பண்ணிருக்கு, ஒட்டி இருக்குது. ஆனா காலை தாண்டி எது போகுது, காது போகுது. அப்போ சின்னதும் பெருசுமா, இது வேற வடிவத்துல, அது வேற வடிவத்துல, இது வேற கோணத்துல, அது வேற கோணத்துல, இதன் நோக்கம் வேற, அதன் நோக்கம் வேற, இதனுடைய திறன் வேற, அதனுடைய திறன் வேறன்னு பல்வேறுபட்ட உறுப்புகளின் ஒரு ஒன்றமைக்கப்பட்ட ஒரு வடிவம் தான் இந்த உடம்பு. இதுதான் சராசரி, இதுதான் சமநிலை, இதுதான் அழகு. இதைத்தான் இறைவன் வரைந்த ஓவியம்னு சொல்றோம். இதான் சொல்றோம், இறைவன் வரைந்த ஓவியம். ஓவியத்துக்கு அழகே என்ன, ஸ்கொயரா ஒரே அளவுல கட்டம் போட்டு விட்டு அதுக்கு பேர் என்ன கிடையாது, ஓவியம் கிடையாது. அதே போல ஒரே அளவுல ஒரு வட்டம் போட்டு விட்டு அதுவும் என்ன கிடையாது, ஓவியம் கிடையாது. நல்லா அந்த என்னது ஒரு செல் உயிர், என்ன அது பேரு, அமீபா. ஏற்றத்தாழ்வா அங்கங்க காலு கை மூக்கு முகரெல்லாம் போட்டு அப்படி கலைச்சு வச்சாதான் அதுக்கு பேர் என்னது, ஓவியம். அடுத்த வரை பாத்தீங்களா, இறைவன் வரைந்த ஓவியம் நீ, இறைவன் வடித்த காவியம் நீ. எத்தனை பேருக்கு காவியங்கள் ஏதாவது படிச்சு பழக்கம் இருக்கு? காவியம்னா என்னங்க, ஒரு நீண்ட தொடர்கதை. வாழ்க்கை ஒரு நீண்ட தொடர்கதை. காவியம் எப்படி இருந்தா பாரு, மன்னன் இருந்தார், நன்றாக ஆட்சி செய்தார், நாட்டு மக்கள் எல்லாம் நலமாக இருந்தார்கள், எல்லாரும் அன்போடு இருந்தார்கள், எல்லாரும் பாசமோடு இருந்தார்கள், எல்லாரும் நாட்டு குடிமக்கள் எல்லாம் அக்கறையாக இருந்தார்கள், சட்ட ஒழுங்கு சீர்குலையாமல் இருந்தது, அந்த நாடே ஓஹோ என்று சிறப்பா இருந்தது. முடிஞ்சு போச்சு, கதை முடிஞ்சு போச்சுங்க. சிம்பிளாச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு மேல நீ என்ன பண்ண முடியாது, விவரிக்கவே எடுத்து செல்லவே முடியாது. அங்க ஒரு மன்னன் இருக்கணும், அந்த மன்னனுக்கு 3 நாள் பொண்டாட்டி இருக்கணும், அதுல ஒரு பொண்டாட்டி சூழ்ச்சிக்காரியா இருக்கணும், அதுல மன்னன் ஒரு பிள்ளைக்கு முடிசூட்டு நினைக்கணும், அதுல அவ என் பிள்ளைக்கு முடிசூட்டணும்னு போராடணும், அவளை குத்தி விடுறதுக்கு அங்க ஒரு கைகை வேணும். கைகை தானே, கைகையா மந்தரையா யாரோ ஒருத்தி, அவ வேணும்.
நாட்டில் சண்டை நடக்கணும், கலவரம் பண்ணுறதுக்கு ஆள் வேணும், கலகம் பண்ணுறதுக்கு ஆள் வேணும், காதல் நடக்கணும். இதெல்லாம் மாறி 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 ஒரு 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 சாப்டரில் வந்து சந்தோஷம், ஒரு சாப்டரில் வந்து கலகம், அடுத்த அத்தியாயத்தில் வந்து காதல், அடுத்த அத்தியாயத்தில் வந்து சண்டை, அடுத்த அத்தியாயத்தில் வந்து பிரிவினை, அடுத்த அத்தியாயத்தில் வந்து உறவு முறிவு. இதெல்லாம் மாறி மாறி வந்தாதான் படிக்கிறவன் காவியத்தை எப்படி படிப்பான்? ஆர்வத்தோடு அடுத்து என்னன்னு படிப்பான். சரி, ஒரு ஆசிரியர் ஒரு காவிய புத்தகத்தை இப்படி எழுதிட்டு அடுத்த காவிய புத்தகத்தை எப்படி எழுதினார்னா என்ன பண்ணுவேன்? இந்த ஆளுது எல்லா புக்கும் எப்படி தாங்குது, ஒரே மாதிரி தான் போகுது. இந்த ஆசிரியருடைய புத்தகத்தை நீ என்ன பண்ணுவேனா, படிக்க வேணா நிறுத்திடுவேன். நான் 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் அந்த 4 வருஷம் படிக்கும் போதெல்லாம் இந்த சாண்டில்யன் அப்படின்ற அவருடைய காவிய புத்தகங்கள்லாம் படிப்பேன். படிக்க ஆர்வமா இருக்கும், படிக்க ஆர்வமா இருக்கும். புக்கை கீழே வைக்கவே முடியாது, சாப்பிட கூட தோணாது, படிச்சுன்னே இருக்கணும். ஒவ்வொரு புத்தகமும் வேற வேற கதைகள், வேற வேற காவியங்கள், வேற வேற கற்பனைகள், வேற வேற லீலைகள் அப்படி இருக்கும். அதனால தான் லைப்ரரியில போய் தேடுறது, சாண்டியல் புக் வந்துச்சா, எதா இருக்குதா, புதுசா இருக்குதா. கடவுள் ஒரு ஓவியன், கடவுள் ஒரு காவிய படைப்பாளன். கடவுள் ஒரு ஓவியன், கடவுள் ஒரு காவிய படைப்பாளன். அவன் எதையும் ஒரே மாதிரி வரையறது கிடையாது. உன்னை வரைஞ்ச மாதிரி உன் பொண்டாட்டியை வரையல, உன்னையும் உன் பொண்டாட்டியை வரைஞ்ச மாதிரி உன் பிள்ளைங்களை வரையல. அவன்கிட்ட வரையறதுக்கான மை தீர்வதும் இல்ல, வரைவதற்கான கற்பனை காலியாகிறதும் இல்ல. அவனிடத்தில் வடிவங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது, வரைவதற்கான வடிவங்கள் அவனிடத்துல இருந்து கொண்டே இருக்கிறது. பஞ்சமில்லாத படைப்பாளி கடவுள். கடவுள் யாரு? பஞ்சமே இல்லாத படைப்பாளி. இன்னும் புதுசா, இன்னும் தினுசா, இன்னும் ரகரகமா, இன்னும் விதவிதமா அவன் என்ன செஞ்சுட்டே இருக்க போறான்? படைத்து கொண்டே இருக்க போறான். அதே போல இந்த படைத்த அந்த ஓவியத்தை கொண்டு அவன் சில காவியங்களை வடித்திருக்கிறான் பாருங்க. வாழ்க்கை என்பது ஒரு காவியம்னு வச்சுங்க. ஒவ்வொருவருடைய காவியமும் வெவ்வேறு. உன்னோட வாழ்க்கை காவியம் வேறு, என்னோட வாழ்க்கை காவியம் வேறு. என் வாழ்க்கை மாதிரி உன் வாழ்க்கை சத்தியமா இருக்க கூடாது, இருக்க முடியாது. அதனாலதான் சொல்றோம், யாருடைய வாழ்க்கையும் யாரும் என்ன பண்ணாதீங்க, காப்பி அடிக்காதீங்க. அவர் 6 மணிக்கெல்லாம் எழுந்துக்கிறாரு, எழுந்துகிட்ட விடு, நானும் 6 மணிக்கு எழுந்துக்கிறேன் அப்படின்னு நினைக்காத. உனக்கு 6 மணிக்கு எழுந்துக்கணும் தேவை இருந்தா என்ன பண்ணிக்கோ, எழுந்துக்கோ. அவர் எழுந்துக்கிறாரு என்ன பண்ணாத, எழுந்துக்காத. ஏன்னா உன் காவியம் என்ன ஆயிடும், காத்துல பறந்துடும். அவரை பார்த்து நீ 6 மணிக்கு எழுந்தியானா உன்னோட காவியம் காத்துல பறந்துடும். அப்ப 6 மணிக்கு எழுந்து கூடாதா? நான் 6 மணிக்கு எழுந்துக்கிறத பத்தியே இங்க பேசல, புரியுதா? ஆமா, உன் வேலை, உன் வாழ்க்கை, நீ ராத்திரி தூங்குறது என்ன, உன் சுறுசுறுப்பு என்ன, உன் சோம்பேறித்தனம் என்ன, அதுக்கு தகுந்தபடி நீ எழுந்துக்கிறதா இல்லையா நீ முடிவு பண்ணிக்க. ஆனா எந்த ஒன்றையும் இன்னொருத்தரை காப்பி அடிக்காத. யாருடைய வாழ்க்கையும் பார்த்து நீ சூடு போட்டுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உன் வாழ்க்கை தனி, உன் காவியம் தனி. உன் வாழ்க்கைங்கிற காவியத்துல எல்லாம் வரும். தயவு செய்து எதை விரும்பாத. ஒரே மாதிரி வாழ்க்கை போனா நல்லா இருக்கும்னு நினைக்காத. ஒரே மாதிரி வாழ்க்கை போனா அது வாழ்க்கையே இல்லை. வாழ்க்கை அப்படின்னு நீ தமிழ்ல சொன்னாலும் சரி, லைஃப் அப்படின்னு நீ ஆங்கிலத்துல சொன்னாலும் சரி, அந்த எழுத்துக்கள் வேறுபட்டு தானே இருக்கு. வாழ்க்கை வா, எழு, இக், கை. எப்படி இருக்கு வாழ்க்கை? 4 வெவ்வேறு எழுத்து, ஒவ்வொரு எழுத்தும் வேற மாதிரி இருக்கு. லைஃப் எழுது LIFE 4 எப்படிதான் இருக்கு, வேற வேற எழுத்து, வேற வேற வடிவத்தில் இருக்குது. ஆனா எல்லாம் சேர்ந்து என்ன கொடுக்குது? வாழ்க்கை. ஒரு காவியம், ஒரு வாழ்க்கை பற்றிய பொருளை கொடுக்குது. நீ ஒரு மனுஷன் தான், உனக்கு நாட்கள் வந்து ஒரு 100 ஆண்டுகள் என்று வச்சுக்கிட்டேன்னா அந்த 100 ஆண்டுகளும் ஒரே மாதிரி உன் வாழ்க்கை இருக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்க, உன் வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. இருக்கணும்ன்ற எதிர்பார்ப்புல தான் நேத்து மாதிரி இன்னைக்கு இல்லையே, இன்னைக்கு மாதிரி நாளைக்கு இல்லையே, நேத்து நல்லா இருந்தது இன்னைக்கு இவ்வளவு மோசமா இருக்குதுன்னு சொல்லி நேற்றைய நாளின் நினைப்புல இன்றைய நாளின் யதார்த்தத்தை நாம இழந்துடுறோம். நேத்து நல்லா இருந்தது, இன்னைக்கு நல்லா இல்ல. நல்லா இல்லைன்ட்டாவே அதை அணுகிற விதம் மாறிடும், அதனோடு ஒத்துழைச்சு போறது மாறிடும், அதை கை கொள்ற விதம் மாறிடும், அதை ஏத்துக்கிற விதம் மாறிடும். ஏன்னா நீ நல்லா இருக்கிறத ஏத்துக்கிற மாதிரி நல்லாலே நினைக்கிறது என்ன பண்ண போறது இல்ல, ஏத்துக்க போறது இல்ல. ஆனா ரெண்டுமே எப்படிதான் இருக்கு, நேத்து நாள் எப்படிதான் இருக்குது, நாளா தான் இருந்துச்சு, இன்னைக்கு நாள் எப்படிதான் இருக்குது, நாளா தான் இருக்குது. நேத்து நாள் தான் காவியம் தான், இன்னைக்கு நாள் தான் என்னதான் காவியம் தான். அதுவும் உனக்கு தேவையானதுதான், இதுவும் உனக்கு தேவையானதுதான். அதுவும் கடவுளுடைய செயல்பாடுதான், இதுவும் கடவுளுடைய செயல்பாடுதான். எல்லாம் சரிதான். ஆனா நீ தான் உன் மனசு என்ன பண்ணி வச்சிருக்கிற, ஒரே மாதிரி இல்லையே, ஒரே மாதிரி இல்லை. வெறும் சிரிச்சுனே இருக்கணும்னு 32 பல்ல கொடுத்த கடவுள் அழ கூட செய்யடான்றான். என்ன செய்யறான்? நீ என்ன கூட செய்யலாம், அழ கூட செய்யலாம். சிரிச்சுனே அழலாம், அழுதுனே சிரிக்கலாம். சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நான் சிரித்து கொண்டே அழுகின்றேன். சிலர் அழுவார், சிலர் சிரிப்பார், நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன்.
வாழ்க்கை நாம என்ன தெரியுமா? எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியது வாழ்க்கை. அதுல எல்லாம் இருக்கும். நீ அதை நல்லதுன்னு நினைச்சுக்கலாம், கெட்டதுன்னு நினைச்சுக்கலாம், தேவையானது நினைச்சுக்கலாம், தேவையில்லைன்னு நினைச்சுக்கலாம். அதெல்லாம் உன்னோட பிரச்சனை. ஆனா அது எல்லாத்தையும் சரியா உனக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுக்கும். இப்போ உன்னுடைய வாழ்க்கையை நீ ஒரு ஓவியமா பார்க்கணும். உன்னுடைய வாழ்க்கையை நீ ஒரு காவியமா பார்க்கணும். அப்பதான் வாழ்க்கை இன்ட்ரெஸ்டா இருக்கும். செய்யுள் இல்ல உன் வாழ்க்கை. என்ன இல்ல உன் வாழ்க்கை? செய்யுள் கிடையாது, ஆத்திச்சூடி கிடையாது, திருக்குறள் கூட கிடையாது உன் வாழ்க்கை. எல்லா குறளும் எப்படிதான் இருக்கும்? திருக்குறள்ல மேல 4 வார்த்தை, கீழே 3 வார்த்தை, அதானே யூனிஃபார்ம். எத்தனை திருக்குறள் மொத்தம்? சரி, 1330 குறள். எப்படி இருக்கு? நிறைய பேர் திருக்குறளை படிக்க ஆர்வப்படாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்னடா இது ஒரே மாதிரி இருக்குது. உன் வாழ்க்கை எப்ப தெரியுமா ஆர்வமா இருக்கும்? அது அப்படி இப்படிமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? அப்படி இப்படிமா இருக்கணும்.